வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேரும் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் நம்ம பார்க்க போகிறது 21 மே 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வில் மிக முக்கியமாக நம்ம கணிக்க வேண்டியது வங்கக்கடல் பகுதிகளில் விட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மத்திய ஆந்திர பகுதி ஓங்கோல் ஊடாக ஹைதராபாத் அந்த நிலப்பரப்பின் ஊடாக பயணிக்க இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம நேற்று கேரள பகுதிகளில் நிலவிட்டு இருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியின் மேலே நகர்ந்து இப்போது கொங்கன் சொல்லக்கூடிய இந்த கோவா பகுதிகளில் நிலவிட்டிருக்கு. இது மேலும் மேற்காக நகர்ந்து அரபிக்கடல் பகுதிகளில் இன்று ஒரு தாழ்வு பகுதியாக உருவாக இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த சுழற்சியும் வங்கக்கடலேருந்து உள்ளே போகிற சுழற்சியும் இரண்டும் ஒன்று சேர்ந்துவிடும். இப்போவே இதோட எனர்ஜி அதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது ரெண்டும் ஒரு சேர இணைந்து ஒரு நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக அடுத்த 36 மணி நேரத்தில் ஃபார்ம் ஆகி சக்தி எனக்கூடிய ஒரு புயலாக 24, 25ஆம் தேதி வாக்கில் அரபிக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழைக்கான காற்று வீசுதல் நேற்று முதல் கேரளா கடற்கரையை வந்தடைஞ்சிருக்கு. ஆனால் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் உங்களுக்கு பின்னாடி அறிவிக்கும். ஏன் இதை வந்தடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா, டிராஃபிக்கல் ஈஸ்டலைஜெட்னு சொல்லக்கூடிய மேலடுக்கில் இருக்கக்கூடிய அமைப்பும் வந்திருக்கு. ஸோ இந்த அமைப்பும் வந்திருக்கு. பெரும்பாலான மலைமானிகள்லையும் மழை பதிவாகி இருக்கிறது. சில பகுதிகளில் பலத்த மழையும் பதிவாகிருக்கு. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த காரணிகளை வச்சு பார்க்கும்போது ஓஎல்ஆர்ன்றதும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மேல் அடுக்குலையும் காற்றுகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த டிராபிக்கல் ஈஸ்டலைஜெட்ன்னு சொல்லக்கூடிய இந்த கிழக்குலேருந்து வரக்கூடிய காற்று மேலடுக்கில் அப்பர் ட்ரோபோஸ்பியர்லையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால நம்ம அசியூம் பண்ணுறோம். இது என் தனிப்பட்ட அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு தென்மேற்கு பருவ காற்றினுடைய தாக்கம் வந்திருக்கு. பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் காற்று வீச தொடங்கியிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த வருகையினால் தமிழகத்தில் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும். ஏன்னா மலைமறைவு பிரதேசமான தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வீரியமாக இருக்கும் பொழுது மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இந்த சக்தி புயல் அரபிக்கடலில் உருவாகி இது எப்படிலாம் போக போகுதுன்னு வானிலை படிமங்கள்கிட்ட ஒரு கூற்று என்ன அப்படின்னா, இது விலகி மத்திய அரபிக்கடல் மேலே அப்படி சென்று குஜராத்துக்கிட்ட வரும்போது, அதாவது ஓமனை நோக்கி செல்லக்கூடும். அந்த நேரத்தில் ஹை ப்ரெஷர் ஜோன் மேலேருந்து வரும். அந்த ஹை ப்ரெஷர் ஜோன் கீழே, அதாவது அந்த ஹை ப்ரெஷர் ஜோனாக ரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய அரபிக் ரிட்ஜினுடைய தாக்கத்தினால இது என்ன ஆகும்னா திரும்பி குஜராத்தை நோக்கி செல்லக்கூடும்னு வானிலை படிமங்கள்கிட்ட ஒரு ஒருமித்த கருத்து காணப்படுகிறது. இது எப்படி அப்படி வரப்போகுதுங்கிறத வரக்கூடிய நாட்கள் பார்க்கணும். நாளை மறுநாள் 3 நாட்களுக்கு நம்ம ஷார்ட்ஸ் தான் நம்ம இதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஷார்ட்ஸ் காணொலி உங்களுக்கு வரும். நான் வெளியூரில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட்ஸ் காணொலியாக வரும். அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் குறிப்பாக மிதமானது முதல் கனமழை பதிவாகக்கூடிய இடங்கள்னு நம்ம சொன்னோம்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாஞ்சோலை அந்த பகுதிகள் ஆகட்டும், விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வால்பாறை, நீலகிரி மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை இன்று பதிவாகும். திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பதிவாகலாம். அதே நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். உட்புற மாவட்டங்கள் பொறுத்தவரையிலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டமாகட்டும், கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டமாகட்டும், திண்டுக்கல், மதுரை, கரூர், திருப்பூர் மாவட்டமாகட்டும் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. காற்றின் வேகம் சற்று கூடுதலாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. தென்கடலோர பகுதிகளில் சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியின் கிழக்கு பகுதிகள் சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பலத்த மழை பொறுத்தவரையில் நீலகிரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீலகிரி சுற்றுவட்டார பகுதிகள் மொத்தத்திலுமே இருக்குது. வயநாடு, அந்த பக்கம் வடகேரள பகுதிகள், காசர்கோடு, கண்ணூர், இந்த கோழிக்கோடு இந்த பகுதிகள், உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா, சிவமோகா ஆகிய பகுதிகளிலையும் கனமழைக்கான வாய்ப்பு. பெங்களூரில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும். மற்ற பரவலாக
ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள். எப்போவுமே தென்மேற்கு பருவக்காற்று வலுவடையும் பொழுது தமிழகத்தில் மழை குறைந்துவிடும். ஒரு சில பகுதிகளாகவே இருக்கும். வெப்பத்தின் தாக்கம் கண்ட்ரோலில் ஓரளவுக்கு இயல்பை ஒட்டியே இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அடுத்த சில நாட்களுக்கு நம்ம பார்க்கலாம். இயல்பை ஒட்டிய வெப்பநிலையே பதிவாகும். காற்றின் தாக்கம், தரைக்காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் நீங்கள் இதை பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சக்தி புயலை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.